ஆயுஷ் அவளிந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். டெட் தேர்வு விலக்கு அளிக்க கோரி அமைச்சரிடம் மாற்றுத்திறனாளிகள் மனு. குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மனு கொடுத்துருக்காங்க. மிக முக்கியமான நியாயமான கோரிக்கை. அதுவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் சட்டம் பிரிவு 41 படி கேட்குறாங்க. இது கண்டிப்பாக மாநில அளவில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் சுப்ரீம் கோர்ட் டெட்டு ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு கேட்குறாங்க. ஆசிரியர் தகுதி தேர்வான டெட் தேர்வு எழுதுவதிலிருந்து மாற்றுத்திறனாளிக்கு விலக்கு அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை வைத்தனர். ஆனால் என்ன நடந்திருக்குன்னா, கடந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி டெட்டு தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் பிரிவு 41 படி மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு எழுதுவதிலிருந்து கொள்கை முடிவின் அடிப்படையில் மாநில அரசுகள் விலக்கு அளிக்கலாம். இதனால் புரிஞ்சுக்கணும். சுப்ரீம் கோர்ட்டோட டெட்டு ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, டெட் எக்ஸாம் ஜட்ஜ்மெண்ட்டில் கிளியராக கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டத்தின் அடிப்படையில் தான் முக்கியமாக எதோட கொள்கை முடிவுனா, அந்தந்த மாநிலத்தோட அரசின் கொள்கை முடிவின் அடிப்படையில் மாநில அரசுகள் விலக்கு அளிக்கலாம் என தெரிவித்துள்ளது. இதனை சுட்டிக்காட்டி கடந்த செப்டம்பரில் பள்ளிக்கல்வித்துறை செயலருக்கு கடிதம் எழுதினோம். அதற்கு அவரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. கடந்த மாதம் 10ஆம் தேதி பள்ளிக்கல்வித்துறை செயலரை நேரில் சந்தித்து மனு அளித்தோம். அரசு எங்களுக்கு கடிதத்தை பரிசீலனை செய்யவில்லை. கடந்த மாதம் 19இல் டெட்டு தேர்வு எழுதுவதிலிருந்து எங்களுக்கு விலக்கு அளிப்பது மற்றும் மதிப்பெண் தளர்வு வழங்குவது குறித்து நீதிமன்ற தீர்ப்பை கடைபிடிக்காமல் அறிக்கை வெளியிட்டுள்ளது வேதனையாக உள்ளது. உண்மையிலே இது சமூக அளவில் எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை எத்தனை மாற்றுத்திறனாளிகளோ அத்தனை பேருக்கும் அனுப்புங்க. இந்த வீடியோவை பார்க்குற மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் உங்களை சார்ந்துள்ள மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கு அனுப்புங்க. மாற்றுத்திறனாளி ஆசிரியர் குழுவில் அனுப்புங்க. நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இல்லைன்னா உங்களுடைய மாற்றுத்திறன் நண்பர்களுக்கு அனுப்புங்க. ஒரு நார்மல் பர்சன் இந்த வீடியோ பார்க்குறீங்க, சும்மா இருக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா குழுவிலும் அனுப்புங்க. இது மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கான ஒரு உரிமை மீட்பு, மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செய்தியாக தான் இதை நான் பார்க்குறேன். ஏன்னா இது மாநில அளவிலான அரசின் கொள்கை முடிவு அடிப்படையில் விலக்கு கொடுக்கலாம் அப்படின்றது தீர்ப்பில் இருக்குது. ஆனால் டெட்டு தேர்வில் இதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் வெளியிட்டு இருக்கிறது கண்டிப்பாக கவனம் ஈர்க்கிற மாதிரி தான் இருக்குது. கர்நாடகா மற்றும் கேரளா உள்ளிட்ட 7 மாநிலங்களில் மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்கு மற்றும் மதிப்பெண் தளர்வு வழங்கப்பட்டுள்ளது. 7 மாநிலங்கள். இதை பற்றி நம்ம அடுத்து வருகின்ற செய்தியில் பார்க்கலாம். உண்மையிலே இந்த மாதிரி அடுத்த மாநிலங்கள் இப்படி இருக்குன்னா கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஏதாவது கூடுதல் தகவல் இருந்தால் ஆயுஷ் அகாடமி அஃபிஷியல் நம்பருக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ பார்க்குற மாற்றுத்திறனாளி ஆசிரியர் இருந்தாலும் சரி, மாற்றுத்திறனாளி ஆசிரியர் இருந்தாலும் சரி, கர்நாடகா, கேரளா போல எத்தனை மாநிலம், தமிழகத்தை தாண்டி இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கு டெட் எக்ஸாம் எழுதுவது விலக்கு அளிச்சிருக்காங்கன்றது ஒரு எவிடன்ஸ் கண்டிப்பாக தேவை. நானும் தேடுறேன், நீங்களும் தேடி அனுப்புங்க. எனவே நீதிமன்ற தீர்ப்பை கருத்தில் வைத்து மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதும் விலக்கு அளிக்க வேண்டும் என இந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. இது 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 24ஆம் தேதி வெளிவந்த செய்தி. இது உண்மையிலே இருக்கா அப்படின்னு போய் பார்க்கலாம். எங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்குது. ஆர்டிகிள் 41 டிசபிலிட்டி ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிகிள் 41 mandate that the state provide the public assistance to citizen case of sickness and disablement. ஸோ டிசபிள்மெண்ட் சிக்னஸில் இருக்கிறவங்களுக்கு அந்தந்த ஸ்டேட் என்ன பண்ணும், பப்ளிக் அசிஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நோய்வாய்ப்பட்ட மற்றும் ஊனமுற்ற குடிமக்களுக்கு அரசு பொது உதவி வழங்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறது. ஸோ பொது உதவின்னு எடுத்துகிட்டு வராங்க. சுப்ரீம் கோர்ட் கேஸில் எங்கே சார் இருக்குது? சுப்ரீம் கோர்ட் டெட்டு கேஸில் எந்த பேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48வது பேஜில் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் டெட்டு தீர்ப்பில் போய் பார்த்தீங்கன்னா 48வது பேஜில் இந்த ஆர்டிகல் 41 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்ட் 4 இன் விச் எக்ஸ்பிரஸ்லி ஸ்பீக் அவுட்னு கொடுத்துட்டு ஆர்டிகல் 41 என்ன சொல்லுது கிளியராக எடுத்துகிட்டு வராங்க. எங்கேருந்து வருதுன்னா ஆர்டிகல் 21 எடுத்துகிட்டு வராங்க. த ரைட் டு எஜுகேஷன் விச் இம்ப்ளீட் the right of the life personal liberty granted and article 21 must be constituted in the light of directive and principle part 4 of the constitution. So far the right to education concerned, there is several article 4 which expressly speak it.
ஆர்டிகல் 41 says that state shall, இது ரொம்ப முக்கியமான லைனாக இருக்குது. ஆர்டிகல் 41 says that state shall with the limits of its economic capacity and development make effective provisions for the securing the right to work, to the education and the public assistance in case of unemployment. நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கா, ஓல்ட் ஏஜில் இருக்கிறவங்க, சிக்னஸில் இருக்கிறவங்க, டிசபிள்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அண்ட் இன் அதர் கேசஸ் ஆஃப் த அன்டிசர்வ் வாண்ட், இதுதான் 41 சொல்லுது. ஸோ அந்தந்த ஸ்டேட் என்ன பண்ணலாம், ஸ்டேட் வந்து அதை கன்சிடர் பண்ணலான்னு எடுத்துகிட்டு வராங்க. இது வந்து பேஜ் நம்பர் 48 லாஸ்ட் பேராகிராஃபில் ஆர்டிகல் 41 கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் ஷால் வித்தின் த லிமிட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் கெப்பாசிட்டி. ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள், அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஓல்டேஜில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் டெட் எக்ஸாம்லேருந்து கன்சிடர் பண்ணலான்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த லைனை வச்சு எத்தனை பேர் உரிமை பெற போகிறீர்கள் என்பது காலம்தான் பதில் சொல்லும். மீண்டும் இது போன்ற ஒரு பதிவோடு சந்திக்கிறேன். இந்த ஆயிஷாவின் யாதும் ஊரே யாவரும் கேளீர். மறக்காம மற்றவங்களுக்கும் அனுப்புங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.